அரசி மறைக்கும் பரம ரகசியம், ராஜ ரகசியம். இந்த எபிசோடில் திக் நிமிடங்கள் தான். மிரட்டுறாங்க அரசி, நடுங்குறாங்க சாமந்தி. ரோஜா சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி சாமந்தி அவங்க அம்மாவையும் சேர்த்து கிளப்பி வீட்டை விட்டு வெளில போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. காட்ராஜாவுக்கு பயந்து ராணி கொடுத்த நகையை பத்திரமா ஒரு சாரிக்குள்ளே வச்சு பைக்குள்ளே வச்சு வெளியில் எடுத்துகிட்டு போயிடலான்னு கிளம்ப பார்வதி தடுக்கிறாங்க, போக வேண்டான்னு. அர்ஜுனும் தடுத்து பார்க்குறாரு. ஆனால் சாமந்தி கேட்குற மாதிரியே இல்லை. வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. வெளியில் வர்றாங்க. மகேந்திரனும் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்க, இல்லை ஊரில் போட்டதை போட்டபடியே வந்துட்டோம், கிளம்பலான்னு நினச்சோம், ஆனால் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் முடிச்சுட்டு கிளம்போன்னு பார்த்தோம் அப்படின்னு சாமந்தி சொல்ல, ஏம்மா நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாமந்தி யோசிக்கிறனால சரிம்மா அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு மகேந்திரன். ஆனால் ஈஸ்வரி வேலைக்காரங்க தானே, ஏன் வேலைக்காரங்களை தலைமையில தூக்கி வச்சு பேசுகிறீங்க, போகிறதுனா போட்டுமே அப்படின்னு சொல்ல, என்ன ஈஸ்வரி இப்படியெல்லாம் பேசுகிற, சாமந்தி வந்ததுலேருந்து இந்த வீட்டில் எவ்வளோ நல்ல மாற்றம் நடந்திருக்கு தெரியுமா? குப்பையில் கடந்த துளசி மரம் வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. நல்ல ருசியாக சமையல் பண்ணுவா. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவள் அவ்வளோ திறமசாலி. அவள் போயிட்டா அந்த வேலையில் நீ பார்ப்பியா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிற அப்படின்னு மகேந்திரன் அம்மா சொல்ல வாயை மூடுறாங்க ஈஸ்வரி. பார்வதி சொல்கிறாங்க, சரி கிளம்பணுன்னு முடிவு பண்ணிட்டேன், அரசி மேடம் வந்தோடனே சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்லை அத்தை வேணாம், நாங்கள் கிளம்பும் போது அவங்க திட்டி தான் அனுப்ப போகிறாங்க, என்கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்னு. கிளம்புறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக நில்லுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அரசி கீழே இறங்கி வராங்க. ரோபோ அதுக்கு முன்னாடியே சாமந்தி வரைஞ்ச 2 பொம்மையும் தூக்கிட்டு வருது. அரசி கேட்குறாங்க, இந்த 2 பொம்மையும் செஞ்சது நீ தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொம்மையில் வரைஞ்சிருக்கிற ஜுவல்ஸை எதை பார்த்து வரைஞ்ச, ஆமாம் நீ எந்த ஊர் அப்படின்னு வரிசையாக அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. சாமந்தி கொஞ்சம் பயந்து தான் போகிறாங்க. திருத்துறையூர்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு தெரிஞ்சுக்கிட்ட சாமந்தி வேறு ஊர் பேரை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பார்வதிக்கு தான் ஷாக் ஆகுது, எதுக்கு அப்படி மாற்றி பேசுகிறா அப்படின்னு. எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு ராஜாராணி வந்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க. ராணி போட்டிருந்த அந்த நகையை பார்த்தோன்னே எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்படி மனசில் பதிஞ்சிருச்சு, அதான் அதில் வரைஞ்சேன் மேடம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அரசி சொல்கிறாங்க, தூரத்துலேருந்து பார்த்து வரைஞ்ச மாதிரியே இல்லையே, பக்கத்தில் பார்த்து வரைஞ்ச மாதிரி அவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி இதுதான் சாக்குன்னு, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்க, நீ இவ ஏதோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்புறான்னா ஏதோ திருடிட்டு போகிறா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மகேந்திரன் கோவமாக திட்டுறாரு. என்ன இப்படி அநாகரிகமாக பேசுகிறீங்க, சாமந்தியை பற்றி எங்களுக்குலாம் நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் சொல்லியும் கேட்காம ஈஸ்வரி போய் அவங்க பேக்கை பிடுங்கி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சு செக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க தூக்கி எரியும் போது சாரிக்குள்ளே வச்சிருந்த நெக்லஸ் சோஃபா கடியில் போய் விழுந்துருது. இதுக்கு யாருமே நோட் பண்ணல. பேக்கில் ஒன்றும் இல்லைன்னதும் இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போங்க அப்படின்னு திமுறா பேசுகிறாங்க ஈஸ்வரி. சாமந்தி கிளம்ப பார்க்க, இந்த வீட்டிலேருந்து யார் எப்போ கிளம்பணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், புரியுதா? நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு அரசி ஆர்டர் போட வேறு வழி இல்லாமல் சாமந்தி இங்கேயே இருந்துடுறாங்க. அர்ஜுனுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா அம்மா செஞ்சதுலேயே உருப்படியான காரியம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சாமந்தி ரூமுக்கு போய் தேடி பார்க்குறாங்க, நகையை காணோம். ஐயோ எங்கே போச்சுனே தெரியலையே, நம்ம ராணிக்கு வேறு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்க பேத்திக்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு, கண்டிப்பாக அதை தேடி பிடிச்சே ஆகணுமா அப்படின்றாங்க. இந்த பக்கம் அரசி சொல்கிறாங்க, பார்வதி இந்த வீட்டில் யாரும் புதுசாக அவங்களுக்கான அதிகாரத்தை எடுத்துக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் முதல்ல ஷாக்கிங்காக பார்க்குறாரு மகேந்திரன். ஆனால் அவங்க சொன்ன மெசேஜ் ஈஸ்வரிக்கு. ஆனால் அரசி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ஐயோ இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேனே, கடைசியில் அந்த பொண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. நகை அடியில் தான் கிடக்குதுங்கிற ரோபோ பார்த்துருது. சோஃபா கடியில் ஏதோ இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குது. எரிச்சலில் இருக்கிற அரசி, நீ போ, இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. மற்றவங்களுக்கு வேணால் அது வெறும் தங்க நகை தான், ஆனால் ராஜா ராணிக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த ரகசியம் காட்டுராஜாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி தான் அந்த நகையை அவன்கிட்ட வாங்கிடுவோன்னு பார்த்தேன் அப்படின்னு மண்டைக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க அரசி. அப்படி என்ன ரகசியமாக இருக்கும்? கொஞ்சம் நேரம் கழித்து நகையை தேடி வராங்க சாமந்தி. ஈஸ்வரி சந்தேகமாக என்ன தேடுற அப்படின்னு கேட்க, அம்மாவோட மருந்து சீட்டை காணும் அப்படின்னு சொல்ல, நல்லா தேடு, முட்டி போட்டு தேடு, இதோ இந்த வேக்யூம் கிளீனர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு பாரு, அது எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ உண்மையிலே வேக்யூம் கிளீனர் இப்போ இந்த நகையும் அள்ளி போட்டிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.